வணக்கம் பசங்களா. இன்னைக்கு பயாலஜில பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ல நம்ம வந்து ஹீமோகுளோபின் பத்தி பார்க்கலாம். அதுல நம்மளுக்கு ஒரு லைன் இருக்கும். ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ml ஆஃப் blood gives 5 ml ஆஃப் ஆக்சிஜன் டு த செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ எதுக்காக இந்த 100 ml blood 5 ml ஆக்சிஜனை செல்ஸ்க்கு கொடுக்கணும், அதுல ஹீமோகுளோபினோட பார்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லலாம். இப்போ இந்த லைன் மட்டும்தான் புக்ல இருக்கும். அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்காது, புக்ல இருக்காது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ பார்க்க போறோம். 1 gram of HB எவ்வளோ ml ஆஃப் ஆக்சிஜன் கொடுக்கணும், 1.3 ml ஆஃப் ஆக்சிஜனை எடுத்துட்டு போக முடியும். ஓகேவா? சரி, இதில் நம்மளுக்கு 100 ml பிளட்ல 100 ml பிளட்ல எவ்வளோ HB இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், 15 கிராம் HB இருக்கும் இல்லையா? அப்போ 100 ml பிளட்னால எவ்வளோ ஆக்சிஜனை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துட்டு போக முடியும்? இப்போ 15 × 1.3 ml ஆஃப் ஆக்சிஜன், அப்போ எவ்வளோ வரும்? 19.5 ml ஆஃப் ஆக்சிஜன் 100 ml ஆஃப் பிளட்னால எடுத்துகிட்டு போக முடியும். இது அப்ராக்சிமேட்டாக இது என்னன்னு பண்ணிக்கலாம்னா 20 ml ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 100 ml ஆஃப் பிளட்னால எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்க முடியும்? 200 ml ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இந்த 20 ml ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த 20 ml எங்கே கொடுக்கறது இல்லை, டிஷ்யூக்கு கொடுக்கறது இல்லை. இதில் 25% மட்டும்தான் எங்கே போகுது, டிஷ்யூஸ்க்கு போகுது. அப்போ இதோட 25% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ml O2. இதைத்தான் நம்ம புக்கில் 100 ml ஆஃப் பிளட் given 5 ml ஆஃப் ஆக்சிஜன் டு த செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ ஒரு 5 ml ஆக்சிஜன் டிஷ்யூஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்னா பிளட்ல எவ்வளோ கிராம்ஸ் இருக்கணும், ஹீமோகுளோபின் 15 கிராம்ஸ் இருக்கணும். அதைத்தான் நம்ம வந்து பிளட் டெஸ்ட்லாம் ஹீமோகுளோபின் 15 கிராம்ஸ் இருக்கணும், அதாவது ஆவரேஜாக 11 to 15 கிராம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ தான் என்ன கிடைக்கும், செல்ஸ்க்கு தேவையான கரெக்டான ஆக்சிஜன் கிடைக்கும்.